சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் திடீரென பலத்த காற்றுடன் மழை, புழுதி காற்றும் வீசியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. சென்னையில் வெளுத்து வாங்கிய கனமழையால் போக்குவரத்து நெரிசல், கார் பந்தயம் நடைபெறும் சாலைகளிலும் தண்ணீர் தேங்கியது. அரசியல் வேறுபாடுகளை விலக்கிவிட்டு குழந்தைகளுக்கு உலகத்தரமான கல்வியை அளிக்க முன்வர வேண்டும். PM ஸ்ரீ ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுமாறு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கடிதம். மத்திய அரசு வேறு எந்த கல்விக் கொள்கையை திணித்தாலும் ஏற்க தயாராக இல்லை. தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி திட்டவட்டம். இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் உயர்கல்வியிலே மிகச்சிறந்த நிலைமையில் இருக்கிறது. அது தமிழ்நாடு பின்பற்றுகிற இந்த கல்விக் கொள்கையின் காரணமாகத்தான். ஆகவே எங்கள் மீது வேறு எந்த கல்விக் கொள்கை திணித்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. திருச்சி NITயில் மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டவர் கைது, மாணவர்கள் போராட்டம் வாபஸ். எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாது என NIT நிர்வாகம் உறுதி. திருச்சி NIT கல்லூரியில் பாதுகாப்பு அம்சங்களை மேம்படுத்த மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல். பாதிக்கப்பட்ட மாணவியை அநாகரிகமாக பேசிய வார்டனை மாற்ற மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பரிந்துரை. காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் அங்கே இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. சிசிடிவி ஏதாவது லேக் இருந்ததுன்னா நிச்சயமாக அதையும் மேம்படுத்துவதற்கு அந்த நிறுவனத்திடம் நம்ம நிச்சயமாக வலியுறுத்துவோம். வார்டன்ஸை கூட மாற்ற சொல்லியிருக்கோம். அந்த நடவடிக்கைகளை என்ன 3 வார்டங்களும் மாற்றப்படுவார்களா? இல்ல, அந்த பிரச்சனைக்குரிய அந்த வார்டனை மட்டும் மாற்ற சொல்லியிருக்கிறோம். மற்றவங்க மேல அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அமெரிக்காவில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாடு, தமிழக அரசுக்கும் பெரு நிறுவனங்களுக்கும் இடையே 900 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. பாரதிய ஜனதா எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கும் என்பதை தனிநபர் முடிவு செய்ய முடியாது. தமிழக ஒருங்கிணைப்பு குழு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள ராஜா பேட்டி. கூட்டணி விஷயங்கள் ஆல் இண்டியா தான் முடிவு பண்ணும். இப்போ நேஷனல் பார்லிமெண்ட் போர்டு தான் அதுக்கான ஒரு அதிகாரம் பெற்ற அமைப்பு. அதனால் இதில் அண்ணாமலை இருந்த முடிவு, அவர் இல்லாத பொழுது முடிவு அப்படிலாம் கிடையாது. அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடு வழங்கும் தீர்ப்புக்கு எதிர்ப்பு, உச்சநீதிமன்றத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் சீராய்வு மனு தாக்கல். பிரபல மலையாள நடிகர் ஜெயசூர்யா மீது மேலும் ஒரு பாலியல் வழக்கு பதிவு. எதிர்ப்பு குரல் எழுப்பாத இயக்குனர் சங்கத்திலிருந்து விலகினார் இயக்குனர் ஆஷிக் அபு. ஹேமா கமிட்டி அறிக்கையை முழுமையாக 1 வாரத்தில் வெளியிட வேண்டும். கேரள அரசுக்கு தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவு. மகாராஷ்டிராவில் சத்ரபதி சிவாஜியின் சிலை உடைந்த விவகாரம், இந்திய தாயின் மகனான சிவாஜியிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக பிரதமர் மோடி பேச்சு. தெற்காசியாவிலேயே இரவில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்தும் முதல் நகரமாகிறது சென்னை. தீவு திடலில் சனிக்கிழமை இரவு நடைபெறுகிறது ஃபார்முலா 4 போட்டி. பாரிஸ் பாராலிம்பிக்கில் ஒரே நாளில் இந்தியாவுக்கு 4 பதக்கங்கள், 1 தங்கம் 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்று வீரர் வீராங்கனைகள் அசத்தல்.